என்னோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய மாணவர்களே, பெற்றோர்களே எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசையோட பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அப்ளை பண்ணி எல்லாருக்குமே டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தமிழ்நாட்டோட உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் ரேங்க் லிஸ்ட்டை வெளியிட போகிறாரு. வெளியிடும்போது மொத்தம் 4 ரேங்க் வரும். எல்லாருமே அந்த ரேங்க்கை பார்த்துக்கலாம். ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு 4 ரேங்க் வரும். 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் கம்யூனிட்டி ரேங்க் வரும். மற்ற மாணவர்களுக்கு ஜென்ரல் ரேங்க்கு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் மட்டும்தான் வரும். இப்போது இந்த ரேங்க்கை பார்த்தோன்னே பல மாணவர்கள், சார் எங்களோட ஜென்ரல் ரேங்க்கு ரொம்ப பின்னாடி போச்சு சார், நாங்களாம் 50,000 தாண்டி ரொம்ப பின்னாடி இருக்கோம் சார், சார் நாங்கள் 2வது ரவுண்டில் இருக்கோம் சார், சார் நாங்கள் 3வது ரவுண்டில் போயிட்டோம் சார், சார் நாங்கள் 1 லட்சத்தை தாண்டி ரொம்ப பின்னாடி போயிட்டோம் சார், சார் நாங்கள் 1.5 லட்சத்தை தாண்டி ரொம்ப பின்னாடி போயிட்டோம் சார், என்ன சார் பண்ணுறது சார், நாங்கள் 2 லட்சத்துக்கு போயிட்டோம் சார், எங்கள் கட் ஆஃப் ரொம்ப குப்பையில் கிடக்கு சார், காலேஜே கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்குறவங்க எண்ணிக்கை அதிகமாக போகுது. நாளைக்கு ரேங்கை பார்த்துட்டு மட்டும் நான் 5 வருஷமாக நான் சொல்கிறேன், என் யூடியூப் சேனலில் எத்தனையோ மாணவர்களை நான் பார்த்துருக்கேன், எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன். சந்திக்க போகிற பிரச்சனை என்ன தெரியுமா? ரேங்கை பார்த்தோன்னே, சார் எங்கள் ரேங்க்குக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை சார், நாங்கள் இப்போ காலேஜை நோக்கி போயே ஆகணும் சார், நாளைக்கு பல பேர் காலேஜை நோக்கி தெரிச்சு ஓட போகிறாங்க, இதுதான் நடக்க போகுது. ஆனால் அந்த தெரிச்சு ஓட போகிற கூட்டத்தில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்க போகிறீங்களா? இடியே இடிச்சாலும் இந்த உலகமே அழிஞ்சாலும் கவுன்சிலிங் தாண்டா, ஒரு முடிவு எடுத்தனா அந்த முடிவை மாத்துறதா எண்ணமே கிடையாது. நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அந்த முடிவு ஒரே முடிவு தான். 90 நாள் கொஞ்ச நாள் கிஞ்ச நாள்லாம் அந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் வெயிட் பண்ணல. மார்ச் மாதம் 12th எக்ஸாமை முடிச்சிங்க. எப்போ? மார்ச் மாதம். இப்போ என்னாச்சு? மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்திருக்கீங்க. ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் வீட்டில் இருந்துட்டு இப்போது ரேங்கை பார்த்தோன்னே, சார் ரொம்ப பின்னாடி போச்சு சார், ரொம்ப பின்னாடி போச்சு சார். நான் ஒன்று கேட்கட்டுமா? உங்கள் நண்பர்கள்லாம் நிறைய பேர் போய் காலேஜில் அட்மிஷன் போட்டாங்களே, சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லணும், எப்படி? நெஞ்சை தொட்டு சொல்லணும். உங்கள் நண்பர்கள் கல்லூரியில் போய் அட்மிஷன் போட்டாங்களா இல்லையா? 10,000 ரூபா கொடுத்து அட்மிஷனை புக் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையா? நீங்கள் உண்மையாக நேர்மையாக எந்த காலேஜையும் நான் பார்க்கல சார், கவுன்சிலிங்கை மட்டும்தான் நம்பியிருக்கேன்னா ஒரு லைக்கை போடுங்க பார்ப்போம். போடுங்க, ஒரு 10,000 பேர் லைக் வருதான்னு பார்ப்போமே. இல்லை, ஒருத்தவனும் இல்லை, போயிட்டான். பாதி பேர் கோயம்புத்தூர், சென்னையில் போய் அட்மிஷனை போட்டுட்டான். அப்புறம் எதுக்கியா கவுன்சிலிங்கு? அப்புறம் எதுக்கியா 2 லட்சம் இன்ஜினியரிங் சீட்டு? யாருக்கியா அது? தமிழ்நாட்டில் எதுக்கியா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே 400 காலேஜ்? எதுக்கியா 2 லட்சம் சீட்டு? இப்போ நாளைக்கு கொஞ்சம் விபரீதமான கேள்வியெல்லாம் நம்மளை கேட்பாங்க. நான் பசங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்க, 5 வருஷத்தோட டேட்டா இங்கே இருக்குது, ரேங்க் இருக்குது. இங்கே பாருங்க, 2025, 24, 23, 22, 21, இதில் 5 வருஷத்தோட டேட்டா. இப்போ உங்களுக்கு எந்த கல்லூரியை பிடிச்சிருக்கோ அந்த கல்லூரிக்கு நேராக நீங்கள் கம்யூனிட்டி ரேங்கை கண்ணாபுரத்துலையும் அதை ஞாபகமே வச்சுக்காதீங்க. கம்யூனிட்டி ரேங்கை அப்படியே ஓரமாக தூக்கி ஓரமாக தூக்கி குப்பையில் அங்கிட்டு போட்டுறணும். எப்படி? கம்யூனிட்டி ரேங்கை ஓரமாக தூக்கி குப்பையில் போட்டுறணும். போட்டுட்டு ஜென்ரல் ரேங்க் ஒன்று வரும், அதை உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் வந்திருக்கும், அந்த ரேங்கை வச்சுக்கிட்டு இந்த வெப்சைட்டில் பார்க்கணும் நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதுக்கு நேராக பார்க்கணும். இங்கே போட்டிருக்கக்கூடிய ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா 100% இடம் கிடைக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இங்கே போட்டிருக்கக்கூடிய ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா 100% இடம் கிடைக்கும். சரி சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 100% இடம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க, நாங்கள் பார்த்தோம் இங்கே போட்டிருக்கு, இப்போ பிசிஎம்முக்கு 30,000 ரேங்க் போட்டிருக்குன்னா, அப்போ இந்த பாருங்க, இந்த பிசிஎம்முக்கு 30,000 ரேங்க் போட்டிருக்குன்னா இது ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. இதுக்கு நேராக போட்டிருக்கிறது ஜென்ரல் ரேங்க். மறுபடியும் கத்தி சொல்கிறேன், ஜென்ரல் ரேங்க். இந்த ரேங்க்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜில் கிடைக்கும்னு அர்த்தம். இது ஜென்ரல் ரேங்க். அப்போ நாளைக்கு என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? சார் இந்த ரேங்க்கில் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் சார், பக்கத்தில் இருக்கும், தொலைவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு உறுதியாக கிடைச்சிடும். அதுதான் விஷயம். இப்போது நாளைக்கு ஒரு பல கேள்வி வரும். சார் நான் 2025 மட்டும் பார்த்தேன் சார், கிடைக்கல சார். உங்களை யார் ஒரு வருஷத்துக்கு பார்க்க சொன்னா? 5 வருஷத்துக்கு பாருங்க. 2024 செலக்ட் பண்ணி அதை பாருங்க, 2024 செலக்ட் பண்ணி அதை பாருங்க, 2024 பாருங்க, அப்புறம் 2023 செலக்ட் பண்ணி 2023 என்ன நிலவரம், 2023 எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அப்புறம் 2022 எப்படி இருந்திருக்கு அப்படி அதையும் பாரு. 2022 எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாரு. அப்புறம் 2022 பார்த்துட்டியா, அதுக்கப்புறம் 2021 போய் பாருங்க. 2021 எப்படி இருக்கு, 2021 எப்படி ரேங்க் இருந்துச்சு, அந்த விவரத்தை பாருங்க. இங்க போட்டிருக்க அனைத்தும் ஜென்ரல் ரேங்க். ஓகே, இதை பார்த்துருங்க. ஓகே, இதை பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. சரி சார், இதை பார்த்து நாங்கள் எங்கள் ரேங்க் ரொம்ப பின்னாடி போச்சு சார், நாங்கள்லாம் ரொம்ப 3வது ரவுண்டில் இருக்கோம் சார், சார் நாங்கள் 2வது ரவுண்டுக்கு போயிட்டோம் சார், சார் நாங்கள் 3வது ரவுண்டுக்கு போயிட்டோம் சார். நீங்கள் எந்த ரவுண்டுக்கு போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆயுதம், இந்த கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் தான். கடவுள் கொடுத்துருக்காரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எவன்லாம் ஒழுங்காக பண்ணலையோ அவனுக்கு சீட்டு கிடைக்காது. உண்மையா ஏன்னு சொல்லுங்க? இதில் வேணா கில்லியாக இருப்பார், இதில் அவருக்கு கூட கிடைக்கும். இப்போது இந்த ஒரு ரேங்கை பார்க்குறோம் சார், எனக்கு இப்போ கிடைச்சிரும், தைரியமாக கிடைக்கும் சார். நீங்கள் தான் சொன்னீங்க ஜென்ரல் ரேங்க் இதுக்குள்ளே இருக்கும், இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்குங்கிறீங்க. கிடைக்குன்னா தம்பி ஒழுங்காக சாய்ஸில் வைக்கணும், அவர் நிறைய வைக்கணும் சாய்ஸை. ஒழுங்காக வைக்கலன்னா கிடைக்காம போகும். நிறைய பேர் நான் 1வது ரவுண்டில் இருக்கேன், நான் யாரு தெரியுமா, நான் யாரு தெரியுமான்னு சொன்னால் கோட்டை விடுற ஆளு நான் பார்த்துருக்கேன்ப்பா. 1வது ரவுண்ட்லேருந்து 2வது ரவுண்டுக்கு வருவாங்க, 2வது ரவுண்டில் வந்து கோட்டை விட்டு 3வது ரவுண்டுக்கு போவாங்க, 3வது ரவுண்டில் கோட்டையை விட்டுட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு போவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கோமாளியாக இருக்காங்கன்னு நினச்சி பாருங்க. 190 கட் ஆஃப் வாங்கியிருப்பாங்க, 1வது ரவுண்டில் சீட்டு கிடைக்கலன்னு 2வது ரவுண்டு போய், 2வது ரவுண்டுக்கு போய், 3வது ரவுண்டுக்கு போய், 3வது ரவுண்ட்லேருந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். அப்போ எவ்வளோ பெரிய கோமாளி. அந்த மாதிரி கோமாளியை நீங்கள் மாற போறீங்களா? அதுக்கு தான் சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் வீடியோலாம் போட்டிருக்கோம், போட தான் போகிறோம். அதனால் இந்த ரேங்கை வச்சு யாரும் இவங்களுக்கு இதுதான் நடக்குங்கிறத அவ்வளவு நம்ம துல்லியமாக, இப்போது இந்த ரேங்க் வந்து ஓரளவுக்கு இந்த ரேங்க்குள்ளே நம்ம இருக்கோம். 5 வருஷத்தோட ரேங்கை பார்த்தாச்சு, 5 வருஷத்தோட பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 5 வருஷத்தோட ரேங்கை நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். அப்போ நமக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த 5 வருஷத்தோட ரேங்கை பார்க்கையிலே நான் அதுக்குள்ளே இருக்கேன் சார் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ அதிகமாக? 90% அந்த சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். 5 வருஷத்தோட ரேங்கை பார்க்கணும், 5 வருஷத்தோட டேட்டாவை பார்க்கணும், 5 வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகே, அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் தலை தெரிச்சு ஓட போகிறீங்களா காலேஜை நோக்கி? நாளைக்குன்னா நாளை மறுநாள் நாளைன்னு ஒரு நாள் நீங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா ரேங்கை பார்த்துட்டீங்க சார். 1வது ரவுண்டுக்கு 13 நாள் கவுன்சிலிங்கு, 2வது ரவுண்டுக்கு 13 நாள் கவுன்சிலிங்கு, 3வது ரவுண்டுக்கு 13 நாள் கவுன்சிலிங். எவன் சார் உட்காந்துருக்குது? கவுன்சிலிங்க்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 லட்சம் இன்ஜினியரிங் சீட்டு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. நீங்கள் வேணா நான் உங்கள்கிட்ட மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன், எவ்வளோ பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் இன்ஜினியரிங் அட்மிஷனில் சேர்ந்துட்டாங்க? ஏங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. அவன் ஓடுனவெல்லாம் மறுபடியும் இங்கே கவுன்சிலிங்க்கு வரவே கூடாது. தயவுசெய்து இங்கே வராதிங்க. அந்த காலேஜில் நீங்கள் கட்டின பணமெல்லாம் பாலாக போயிடும். அவ்வளோதான் அது. ஸோ அதனால் இங்கே பேச வேண்டிய இடத்துல நான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, ரேங்கை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. நான் 100 கட் ஆஃப் தான், 110 தான், 120 தான், 3வது ரவுண்டில் வந்துட்டேன், ஒரு பயமும் வேணாம். பயமே நமக்கு தேவையில்லை. எதுக்கு பயப்படணும்? 90 நாள் வெயிட் பண்ணியிருக்கேன், அப்படிப்பட்ட சீட்டு எனக்கு வேணவே வேணாம். நான் அப்படிப்பட்ட படிப்பே எனக்கு தேவையில்லை. கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு அலாட்மெண்ட்டை கையில் வாங்கினாதான் எப்படி உங்கள் டீச்சர் கூட, அவங்க படித்த நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த டீச்சர் கூட அப்போ தான் கை தட்டுவாங்க. நீ போய் நான் பணம் கொடுத்து சீட்டை வாங்கிட்டேன்னு சொன்னால் அந்த டீச்சருங்கிற இதுவா அப்படிங்கிற மாதிரி, இதை நீ பணத்தை கொடுத்து தானே சீட்டை வாங்கின,
அப்படி கேவலமாக பார்ப்பாங்க உங்கள் டீச்சரை. சீட்டை கவர்மெண்ட் கோட்டாவில் வாங்கு, அங்கே இருக்க ஒரு கெத்து, அங்கே கஷ்டப்படுவேன், அங்கே வேதனைப்படுவேன். அதுக்காக எவ்வளோ நாள் இப்போ நீ 90 நாள் உனக்கு உன் வாழ்க்கையில் தியாகம் பண்ணியிருக்க. ஒரு நாள் தியாகம் பண்ணல, 90 நாள். எவ்வளோ நாள்? 90 நாள் தியாகம் பண்ணியிருக்கீங்க. ஃபுல்லாக ஏப்ரல் மாதம் வீட்டில், ஏப்ரல், மே, ஜூன், இவ்வளோ நாள் வெயிட் பண்ண நீங்கள் ஏன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியாது? எங்கே போகிறீங்க? ஆப்பிரிக்கா போகிறீங்களா? அமெரிக்கா போகிறீங்களா? இல்லை முன்னாடியே போய் காலேஜில் சேர்ந்து என்ன எல்லாருக்கும் காலேஜ் போய் ஓப்பன் பண்ணி விட்டுற போகிறாங்களா? எவெல்லாம் இந்த ரேங்கை பார்த்துட்டு தவறான முடிவு எடுக்கிறானா, யாரெல்லாம் நாளைக்கு காலேஜ் சேர போகிறானோ, இனிமே யார் இந்த ரேங்கை பார்த்த பிறகு காலேஜ் சேர போகிறானா, அவன் தாண்டா வாழ்க்கையிலே எடுக்க போகிற தவறான முடிவு. அவன் வாழ்க்கையில் தவறான ஒரு எண்ணத்துக்கு போகிறது நாளைக்கு தான் தப்பான முடிவே. உனக்கு அதோட அஸ்திவாரம் போட்டாச்சு, அவ்வளோதான். நீ இன்னையோட க்ளோஸ் நீ. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. வீட்டில் ஒரு 10 நாள் நிம்மதியாக ரேங்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சொல்கிறேன், நான் கேட்குறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ. இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் தில்லா பேசுகிறீங்கல்ல, அப்படி என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் உனக்கு சீட்டு வாங்கி தரேன் கவர்மெண்ட் கோட்டாவில். நீ மேனேஜ்மெண்ட் கோட்டாவே போகாத, எங்கேயும் அட்மிஷன் போடாத, நான் உனக்கு அட்மிஷன் வாங்கி தரேன். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் சேர்ந்தீங்கன்னா நான் 3 குரூப்பாக, இப்போ இந்த 3 ரவுண்டாக பிரித்ததுக்கப்புறம் 3 குரூப்பாக அதில் பிரிச்சுருவேன். பிரித்து 3 குரூப்பில் நீங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படியெல்லாம் சாய்ஸ் வைக்கணும், என்னென்ன முறையை நீங்கள் பயன்படுத்தணும், என்னோட ஆடியோவோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதில் சேர்ந்துக்குங்க. எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி கவுன்சிலிங்லேயே சீட்டு எடுப்போம். ஏன் நம்ம போய் ஒரு காலேஜில் போய் முன்னாடி நிற்கணும்? காலேஜுக்காரங்களுக்கெல்லாம் எதுக்கு நம்ம காலேஜை வளர்த்து விடணும்? கவர்மெண்ட் கோட்டாவில் போவோம். 25,000 ரூபாய் கிடைக்குது ஃபஸ்ட் கிராஜுவேட்டில், 25,000 ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் கிடைக்குது. இன்னைக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கினா தான் லோனு கேட்டோம்னா கொடுப்பாங்க. கல்வி கடன் ஒன்று இருக்குல்ல, அது கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கினா தான் கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாலலாம் சீட்டு வாங்கினா அங்கேயே பேங்க் ஓனர் பார்ப்பான், எப்படி சீட்டு வாங்கின, பணம் கொடுத்து. இவனுக்கு கொடுக்கலாமையா? இவெல்லாம் ஒழுங்காக படிக்க மாட்டான் போல இருக்க. இவனுக்கெல்லாம் லோனை கொடுத்துட்டு யாரையா போய் இவன்ட்டெல்லாம் வாங்கிட்டு, யாரையா வீட்டிலலாம் போய் வாங்கிட்டு நிற்க முடியும்? அவன்கிட்ட படிச்சுட்டு ரோடாக அலைஞ்சானா எப்படி அந்த பணத்தை வாங்குறது அப்படின்னு நினைப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டானா ஒரு நம்பிக்கையின் பேரில் லோன் கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் இருக்குது. சும்மா ஓடுறதுன்ட்டு நீங்கள் ஓடாமல், ஒரே கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட, 90 நாள் வெயிட் பண்ண உங்களால் இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ண முடியலைன்னு வச்சுங்களேன். அதுவும் 1ஆவது ரவுண்டுனா அவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேகமாக கவுன்சிலிங் ஒரு 13 நாளில் முடியுதுன்னு வச்சுங்க. 2ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு அடுத்த 13 நாள், அடுத்து 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு அடுத்த 13 நாள், இப்படி 3 ரவுண்டு பார்த்தீங்கன்னா 13 நாள் காட்சிகளை நம்ம பார்க்க தான் போகிறோம். நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களா, இல்லை இந்த கூட்டத்தோட கூட்டமாக ஓடுகாலியாக ஓட போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவெடுக்க போகிற முக்கியமான நாளாக தான் நாளை ஒரு நாள் மட்டும் இல்லை, இனி ஒவ்வொரு நாளும் அமைய போகுது. சந்திப்போம் வாட்ஸ்அப் சேனலில். உள்ளே வாங்க, நிறைய தெரிஞ்சுக்குங்க. நன்றி.